ஒரு நிமிஷம். எஸ். பிராண்ட் ப்ரமோஷனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இந்த டால் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வாங்கிக்கங்க மேடம், ப்ளீஸ் மேடம். குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு பிராண்ட் தெரியாது மேடம், அதுக்காக தான் பெரியவங்க கிட்ட கொடுக்குறோம். பிராண்ட் நல்லா இருந்தா நிறைய வாங்குவீங்கல்ல. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இந்த டாலுக்குள்ள ஒரு கூப்பன் இருக்கு மேடம், ஓபன் பண்ணி பாருங்க. குழுக்கல்ல செலக்ட் ஆயிடுச்சுன்னா 1 lakh வரைக்கும் பிரைஸ் கிடைக்கும். இதுக்குள்ளயா? ஆமா மேடம், அதுக்குள்ள தான். ஸ்டாக் மூவ் பண்ண சொன்னேன்ல, செக் பண்ணுங்க. சொல்லு ஜீவா. ஓகே. அந்த ஏரியாவில் பர்மிஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சார். வணக்கம் சார். 1 செகண்ட். என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணை காணுங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் ஓகே சார், பார்த்துக்குறோம். நன்றிங்க சார். வாயா. நான் தான் சொல்கிறேன்லங்க, அங்கே பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு. யோ, நான் தான் இருன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே அவர்கிட்ட சொல்கிறேன். நானா வாங்க மாட்டேன் நான் சொன்னேன். பொண்ணோட ஃபோட்டோ எடுயா. எப்போ எத்தனை மணிக்கு வேலைக்கு போவோம்? காலையில் 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவா சார். வேலை முடிஞ்சதும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா சார். யோ, லவ் ஏதாவது இருக்க போகுது? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் தங்கச்சி பையனுக்கு பேசி வச்சுருக்கோம். அடுத்த மாதம் கல்யாணம் சார். சரி சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டீங்களே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். பாஸ்கர், கேர்ள் மிஸ்ஸிங் ஃபைலை சிஆர்பி கமிச்சு வச்சுருங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். சார் இந்த ஃபைல் சார். சரி, அதே அந்த ஃபைல் தான். தல வணக்கம். தல வணக்கம்ப்பா. டேய் ஜீவா. அண்ணா சொல்லண்ணா. அந்த பொண்ணுக்கு போதை இறங்குது. சரிண்ணா. ஊசிக்கு போட்டுரு. ஓகேண்ணா. போ. ஓகே.
ரொம்ப சத்தம் போடுது, பார்த்து பண்ணு. மாத்திரை வேற போட்டிருக்கேன், சத்தம் வராமையா இருக்கும். டேய் ஜீவா, அண்ணா அந்த பொண்ணை இறக்கி விட்ரு. ஊசி போடவா? வேணாம், இன்னும் 1 hour போதும் இருக்கும். போதும். சரிண்ணா. ஆ. நான் சொல்கிறத ஒரு நாளாக கேட்டிருக்காளா? சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? எல்லாம் உங்கள் அப்பாவால் வந்தது. ஹலோ, நான் காயத்ரியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க மாணிக்கம். உங்க பொண்ணை தேடி தான் இருக்கோம். அது விஷயமா தான் ஏன் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா சார். அப்படியா? எங்க போயிருந்தாங்களா? நான் திட்டினதில் கோச்சிக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. எப்போ வந்தாங்க? இப்போ தான் வந்தா. என்ன பண்ணலாம் மாணிக்கம்? அதுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு. தேடி பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது. அப்புறம் பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்றது. சரி, ஸ்டேஷனில் வந்து பொண்ணு கிடச்சிச்சு எழுதி கொடுங்க. சரி, ஓகே சார். வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வர. எங்கே போகிறேன்னே தெரியல. இன்னைக்கு நீ எங்கே போறன்னு உனக்கே தெரியல. இதை யாருக்கிட்ட போய் சொல்லு கடவுளே. வரலட்சுமி, நீ நடந்த வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. இனி நடக்க போகிற வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கை கடவுளே.
ஏய் ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடி. சூர்யா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன். பை பை. பாய். ஏய் நீங்க ஆபீஸ் போலியா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் டி. இந்த கொரோனா வந்ததுன்னா வந்துச்சு. அதையே சாக்கா வச்சுட்டு நல்லா ஓபி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கடி. சரி ஓகே நான் கிளம்புறேன். பை பை. பாய். பிரியா, சொல்லுண்ணா. மாடலிங்க்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்காம மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி எடுக்க சொல்ல அவனை. அதை நீயே சொல்லு. இன்னைக்கு மண்டே, நான் மௌன விரதம். சார் டீ சார். வண்டி ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் பண்ணு. சினிமாவில் ஹீரோயின் ஆகிறதுக்கு ஃபோட்டோ எடுக்க வேணாம். ஒரு குடும்பத்தில் போய் குத்து விளக்கு ஏற்றுற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்தால் போதும். அதையே என்கிட்ட சொல்ற? சொல் புத்தி இருக்கவங்ககிட்ட சொல்லலாம். ஏய் இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமாண்ணா, ம் உங்க 2 பேரும் சண்டை எப்போ தான் முடியும்? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே நாங்களே பேசிடுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். ஆல்பம் என்ன ப்ரைஸ் ஆகுது சார்? இந்த ஆல்பத்தினுடைய விலை 45,000. ஆனால் உங்களுக்கு 40,000க்கு பண்ணி கொடுக்கலாம். இது ஓகே பண்ணிங்க. நல்லா ரிச்சாக பண்ணி கொடுங்க சார். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ சார். ஹலோ. ஹலோ. ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, திருப்பி கூப்பிட மாட்டேனம்மா. ஏய் காலையில் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிருந்தா நான் ஏன் ஃபோன் பண்ணுறேன்? சரி எனக்கு ஆல்பம் ஒர்க் இருக்கு, அப்புறமா கொடுக்குறேன். ஏய் கொடுத்துட்டு வைடா. வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. புடா லூசு. அதெல்லாம் மூடு வரப்ப கொடுத்தாதாண்டா. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே மூடு தான். ஏய் ச்சே. வெரி நைஸ். டேய் ஹாய் சொல்லுடா. நைட்டு ஃபோட்டோஷாப் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக தான் படுப்பேன். நீ சாப்பிட்டு படுத்துரு. காலையில் நீயே ஆஃபீஸ்க்கு ஆட்டோ பிடிச்சி போயிடு. நான் ஈவினிங்காக வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? சரிடா. எதுக்கு இப்போ ராகம் போடுறேன்? அந்த வேலையை பகலில் பார்க்கலாம்ல. அவ்வளோ அர்ஜென்ட்டாக தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு பார்க்கணுமா? ஆமாண்டா, ஈவினிங்குள்ளே கஸ்டமருக்கு கொடுத்தாகணும். வேறு வழி இல்லை, பாஸ் சொல்லிட்டாரு. சரி ஓகேடா, நான் காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப கால் பண்ணுறேன். ஒரு தடவையாவது பிக் பண்ணுடா ப்ளீஸ்டா. ஓகேடி. பாய். ஏய் இந்தாடா
உன் கோட்டா முடிஞ்சுச்சு. இன்னொரு வாட்டி கை வச்ச அவ்வளோதான். ஐயோ டைம் ஆயிடுச்சே. சே இதோட சேர்ந்து தண்ணி அடித்தாலே இப்படி தான். ஏய் எழுப்ப மாட்டியா? ஏய் பட மூஞ்சா போகிறேன். டேய் என் சுகர் மாத்திரைங்கடா. டேய் அந்த ட்ராவில் பாடுறா. ராவுலையா? நைட் ஆனால் சரக்கு அடிக்க வேண்டியது, காலைல எழுந்து சுகர் மாத்திரை தேட வேண்டியது. டேய் அவன் ஏன் இன்னும் தூங்குறான்? அவன் லீவ் இன்னைக்கு. நம்ம கிளம்பலாம். பாலாஜி, சூர்யா ஏன் கால் பிக் பண்ண மாட்டேன்றான்? அவன் இன்னைக்கு லீவு, ரூமில் தான் இருப்பான். அப்படியா? சரி ஓகே ஓகே, நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். பாய். போய் பார் ஸ்வேதா. இதுங்களுக்கு வாரம் வாரம் இதே வேலையாக போச்சு. இங்கதான் எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா கொடுமா. ஆ தேங்க்ஸ்ண்ணா. ஃபோன் அடிச்சா எடுக்கிறது இல்ல. லைஃப்பை பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? அப்பா வேற கால் பண்ணி ஊருக்கு வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கல்யாணத்தை பத்தி வீட்டில் பேசவா அப்படின்னு சொன்னா 2 மாசம்னு நீ 1 வருஷத்தை கடத்திட்ட சூர்யா. காலையில் ஆரம்பிச்சிட்டியா? ஆவுன்னா இதே சொல்லு. இரு காஃபி கொண்டு வரேன். ஏய் ஸ்வேதா, ஏய் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன். என்ன? ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணுன்னு வச்சுக்கையா, ஒரு பேபியோடு உங்கள் அப்பாவை போய் பார்த்தா எல்லாம் சாலாயிடும். என்ன சொல்கிறேன்? நினைச்சேன் நீ இப்படிதான் ஏதோ பண்ணுவேன். ஹலோ, எம்எல்ஏ அரசு சொல்லியிருந்தாரு. அவங்க தானே பேசுறேன். நான் தான். அந்த பேட்டரி விஷயத்தை கொஞ்சம் முடிச்சு தரேன். சரிண்ணா. அமைதாருடா லோகன். அண்ணா ஏய், உனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டோ வச்சு பார்த்துட்டியா? பார்க்குறேண்ணா. யார் என்னன்னு பார்த்துட்டு தூக்கிட்டு. சார்ண்ணா. என்னடா சொன்னார்? புறாவை தூக்கணும்டா. மச்சி
புறா நம்ம ஏரியாவா வெளி ஏரியாவா ரெகுலர் ஸ்பாட்டு தான். அப்படின்னா ஓகே